சேலத்தை சேர்ந்த இளம்பெண் வளர்மதி குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதன் பின்னணியை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் பள்ளிக்கூடத்தானூரை சேர்ந்த வளர்மதி இயற்கை பாதுகாப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி அதன் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களுக்கு எதிராக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுடன் போராட்டங்களிலும் பங்கேற்று வந்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி சேலம் கோரிமேடு பகுதியில் ஜெயந்தி என்பவருடன் சேர்ந்து அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளை நெடுவாசல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் துண்டு பிரசுரம் விநியோகித்த போது வளர்மதி கைது செய்யப்பட்டார். ஜெயந்தி மீது வேறு வழக்கு இல்லாததால் விடுவித்த போலீசார் வளர்மதியை மட்டும் சேலம் சிறையில் அடைத்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக ரயிலில் பிரச்சாரம் செய்த வளர்மதி குளித்தலையில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மே மாதம் விடுவிக்கப்பட்ட வளர்மதி மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாக போலீசார் கூறுகிறார்கள். வீராணத்தை சேர்ந்த நக்சலைட் பழனிவேலு, சேலத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசி கைதான சாலமன் உள்ளிட்டோருடன் போராட்ட ரீதியாக வளர்மதிக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்ததால் தற்போது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வளர்மதிக்கு நக்சலைட் தொடர்பு இருப்பதாக போலீசார் கூறுவதை அவரின் தந்தை மாதையன் மறுத்துள்ளார். நக்சலைட்டு, தீவிரவாதி அதுன்னு சொல்லிட்டு மாவோலிஸ்ட்டுங்கிறத அனைத்தும் சும்மா இவங்க போலீஸாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் போகல. ஜனங்களுக்காக, மக்களுக்காக வந்து இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக போராட்டம் தான் போராடிட்டு தவிர இந்த மாதிரி வந்து இவங்க சொல்கிற மாதிரி போலீஸ் சொல்கிற மாதிரியே வந்து நாங்கள் அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை. விவசாயத்தின் மீதான பற்று காரணமாகவே தனது மகள் போராட்டங்களில் ஈடுபட்டதாக அவரின் பெற்றோர் கூறுகின்றனர். மக்களுக்காக போராடுவதில் தவறில்லை என்பதால் தனது மகளின் செயல்பாட்டை தடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். தவறான விஷயமா இருந்தால் நாங்கள் வந்து தடுத்துருவோம். தவறான விஷயம் இல்லை. நாங்களும் விவசாயம் தான், நாங்களும் விவசாயம் தான் செய்கிறோம். தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? விவசாயம் இல்லைன்னா என்ன, எவ்வளவோ நகையோ வந்து இன்றைக்கி வயரத்தையும் நகையுமாக சாப்பிட முடியும், பணத்தையே சாப்பிட முடியும். விவசாயம் இல்லைன்னா என்னத்தங்க சாப்பிட்றது? விவசாயிங்களுக்கு நம்மளும் விவசாயம் செய்கிறோம். அதனால் விவசாயிங்களுக்கு வந்து கஷ்டப்படும் போது அது எங்களுக்கு தப்புன்னு உங்களாலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் தடுக்கலை. நெடுவாசல் கூட தான் 100 நாளாக போராட்டு இருக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் தடுத்து உட்காந்து நாளைக்கு ஒரு விதமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட தான் பண்ணாங்க. வந்து எல்லாருமே தடுத்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்காதா? அந்த மாதிரி தான் போராடுறாங்க. அதுக்கு வந்து இது குண்டர் சட்டம் வந்து போடுறேன்னு சொல்லி போடுறாங்க. யாருமே வந்து போராடவே கூடாதா? போராடினா இந்த மாதிரி குண்டர் சட்டம் போட்டு தள்ளிடுவாங்களா?